ஓ அத்தை, நீ பத்த மகளா இது? என் பொண்ணு அழகா இருக்கா. இதை இப்படியே விடக்கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். இப்படியே போனா அந்த கிழவி கூடயும் கிழவன் கூடயும் சேர்ந்து இந்த ஐசோ அவ பக்கம் சாஞ்சாலும் சாஞ்சிருவா. எத்தனை தடவை சொல்றது இந்த மது கூட சேராதான்னு சொல்லி. இவன் என்னடானா அவளுக்கு இவளுக்கு ஒன்னா ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கா. என் பிள்ளை கல்யாணத்துல என் பிள்ளை ஐசும் அவளும் ஒண்ணு போல ட்ரெஸ்ஸா போட்டு எடுத்திருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இத சும்மா விடக்கூடாது. ஐஷா இங்க வா. என்னம்மா சாப்பாடு ரெடியா? சாப்பிடலாமா? சாப்பிடுறது இருக்கட்டும், இங்க வா. மத என்னம்மா? ஏண்டி அறிவு கட்டவளே, உனக்கும் அந்த மதுக்கும் ஒண்ணு போல ட்ரெஸ் எடுத்திருக்கியா? ஆமா எடுத்திருக்கேன். ஏம்மா என்னாச்சு? யார கேட்டு உனக்கு அவளுக்கு ஒண்ணு போல ட்ரெஸ் எடுத்த? ஏம்மா என்னாச்சு? என்ன ஆச்சா? என்னடி பழக்கம் இதெல்லாம்? உனக்கும் அவளுக்கு ஒண்ணு போல ட்ரெஸ் எடுக்க சொல்லி யார் சொன்னது? இந்த கிழவி சொல்லிச்சா? இல்ல நானா தான் எடுத்தேன். தேவையில்லாம எதுக்கு நீ இப்ப அப்பாத்தான் எடுத்துட்டு இருக்க? இண்டி கத்துற, நான் பையன் தானே பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லு, அப்பாத்தாலாம் சொல்லல, நானா தான் எடுத்தேன். நீயா தான் எடுத்தியா? என்னடி பழக்கம் இதெல்லாம்? ஒரு தகுதி தராதர வேண்டாம். போய் அவ கூட ஒண்ணு போல ட்ரெஸ் எடுத்திருக்க. நீ அவளும் என் பிள்ளை கல்யாணத்துல ஒண்ணு போல ட்ரெஸ் போட்டு தெரிஞ்சா பாக்குறவங்க என்னடி நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ரெண்டு பேரும் ஒண்ணு போல அழகா ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு நினைப்பாங்க. மத்தவங்க நினைக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? பாருடி, கூட கூட பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். உனக்கு ஒழுங்கு மரியாதையா அந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு போய் வேற ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து மாத்து. எதுக்கு மாத்தணும்? என்னடி கேள்வி இது? பின்ன என்ன கேட்கணும்? மது என்னோட ஃப்ரெண்டு. தகுதி தராதரம்லாம் உன்னோட வச்சுக்க, சரியா? அவளும் நானும் ஒண்ணு போல ட்ரெஸ் போடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிடி, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிடுவோம். எடுத்ததுதான் எடுத்த. நம்ம ஜோதிக்கும் ஒண்ணு போல எடுத்திருக்கலாம்ல. அதுல என்னடி உனக்கு பிரச்சனை? இவளுக்கு எதுக்காக எடுக்காம விட்ட? மா நானும் மதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டு? அப்படி இருக்கும்போது மத்தவளுக்குலாம் என்னால எடுக்க முடியாது. நான் எவ்வளோ ஒருத்தியா? அவ உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா? இருடி இரு. எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்க வேண்டிய வேலை உன்னையும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டையும் பிரிக்கிறது தான். வா ஜோதி, ஏன் அங்கே நின்னுட்ட? ஒன்னும் இல்ல, தண்ணி குடிக்கலான்னு தான் வந்தேன். உன்னை பத்தி தாமா பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? என்ன அத்தை, ஐஷா எடுத்திருக்க மாதிரி உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க சொன்னேன். என்னால முடியாது. ஓ அப்படியா? இல்ல ஜோதி, அது மாதிரி 2 செட்டு தான் இருந்துச்சு. அதனாலதான் அவளுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு எடுத்தேன். உனக்கு அம்மா வேற ஏதாவது எடுத்துருவாங்க. ஐஷா நான் நிஜமா தான் சொல்றேன். பரவாயில்ல அத்தை, அவளுக்கு விருப்பம் இல்லைன்றப்ப எதுக்காக அவளை போட்டு வற்புறுத்திட்டு இருக்கீங்க? ஐயோ ஜோதி, உனக்கு எடுத்து கொடுக்க கூடாதுன்னா இல்ல. அந்த செட்டே 2 தான் இருந்துச்சு. அதனாலதான் அவளுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு எடுத்தேன். சரி விடு ஐஷு, அதான் எனக்கு அத்தை கொடுத்த ட்ரெஸ் இருக்கே அதுவே போதும். என்னம்மா அவதான் நீ கொடுத்த ட்ரெஸ் இருக்கு போதும் சொல்றாள, பின்ன எதுக்காக என்ன போட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? என் பேத்திய கூப்பிட்டு வச்சு என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காளுங்க? என்னாச்சு ஐசு? என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பின்ன எதுக்காக அவளை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ? அவ அம்மா, அவளை கேள்வி கேட்க எனக்கு உரிமை இல்லையா? உரிமை இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்காக ஐசு நீ சொல்லு, என்னாச்சு? ஒன்னும் இல்ல அப்பத்தா. என்ன சொல்லாதான்னு சொல்ற? அப்போ என்னமோ இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நீ பேசாத. நான் உன்கிட்ட கேட்டேனா? சொல்ல ஐசு. ஒண்ணும் இல்ல அப்பத்தா, நான் மதுக்கும் எனக்கும் ஒண்ணு போல சாரி எடுத்திருக்கேன். அது மாதிரி ஜோதிக்கும் எடுத்து தரணுமா? சரி வயசு பிள்ளைங்க தானே, ஒண்ணு போல போட்டுக்கோங்க, எடுத்து கொடுக்க வேண்டியதானே? இல்ல அப்பத்தா, அதே 2 தான் இருந்துச்சு, அதனாலதான் அதை எடுத்துட்டு வந்தேன். ஓ அப்படியா? அப்ப சரி, வேற ட்ரெஸ் எடுத்துக்கிற வேண்டியதானே? அததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஜோதி, உனக்கு அதே மாதிரி தான் வேணுமா என்ன? இல்ல பாட்டி, நான் அது மாதிரி தான் வேணும்லாம் கேட்கல. பின்ன என்ன இதுக்கு ஒரு பஞ்சாயத்து? நான் பேசாம தானே அவட்ட கேட்டுட்டு இருந்தேன். நீங்க தானே வம்படியா வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரி போங்க, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. ஐசு என் கூட வா. என்ன பார்த்தா என் கூட வான்னு சொன்னேன். சரி
பாத்தியா பாத்தியா எப்படி திமிரா பேசிட்டு போறான்னு. விடுங்க அத்தை, அது தெரிஞ்சது தானே. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத ஜோதி, உனக்கு அதை விட சூப்பரா நான் எடுத்து கொடுத்துருக்கேன். சரி அத்தை, நான் போய் எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு வரேன். சரிங்க அத்தை. ஏ ஐஷு, எனக்கா துணி இல்லைன்னு சொல்ற? விட மாட்டேன்டி, உன சும்மாவே விட மாட்டேன். கேவலம் போய் அந்த மதுக்கு எடுத்து தருவேன். எனக்கு நீ போடுற மாதிரி நான் போடக்கூடாதா? இந்த ட்ரெஸ் இருந்தா தானடி நீயும் அவளும் ஒன்று போல துணி போடுவீங்க. அந்த ட்ரெஸ்ஸே இல்லைன்னா என்ன பண்ணுவ? அதை வச்சுட்டு தானே ஆட்டமா ஆடுற. பாரு, கல்யாணத்தன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸே இருக்காது. என்ன பார்த்தா எதுக்கு கூப்பிட்டேன்டி? ஒன்னோல துணி எடுத்தா யார்கிட்டையும் சொல்லாம இருக்க வேண்டியதான். ஏன்னாச்சு? அந்த ஜோதி ஒரு வயிற்றுச்சல் பிடிச்சவ, அவகிட்டயே போய் சொன்னேன். இப்ப பாரு, அவளுக்கு வேணும்னு கேட்டு நிக்கிறா. ஆமா பார்த்தா, சரியான வயிற்றுச்சல் பிடிச்சவளா தான் இருப்பான் போல. ஓ அம்மா கிட்ட ஒரு நாடகமே நடத்திட்டா. என்ன சொல்றா பார்த்தா? ஆமாடி, அப்படியே மூஞ்ச அழுது வடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு உன் ஆத்தாக்காரிக்கிட்ட என்னமா நாடகம் நடத்துறா? உனக்கு அவளே பிடிக்கலையாமா, மதுவை மட்டும்தான் பிடிச்சிருக்கான். அதனாலதான் மதுக்கு மட்டும் நீ துணி எடுத்திருக்கீங்க. ஆமா உண்மைதான், எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. எனக்கு மதுவை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. மது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனாலதான் எனக்கு அவளுக்கு ஒண்ணு போல நான் எடுத்திருக்கேன். இதை நான் யார்கிட்ட வேணா சொல்லுவேன். இது எனக்கு சொல்றதுக்கு எந்த பயமும் இல்ல. இப்பயே அவகிட்ட வேணா கூட நான் போய் சொல்லுவேன். சரி விடு விடு, இப்ப அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரி, இப்ப அவளுக்கு என்னதான் பிரச்சனை? நான் எடுத்து கொடுக்கலன்றதுதான் பிரச்சனையா? இல்ல எனக்கும் மதுக்கும் ஒண்ணு போல எடுத்திருக்கேன்றது பிரச்சனை? அவ பிரச்சனை எதுவா வேணா இருந்துட்டு போட்டுண்டி, அதை பத்தி நமக்கு என்ன கவலை? அம்மா, சேலை எடுத்தியா எனக்கு காட்டணியா? காட்ட முடியாது. காட்ட முடியாதா? ஏன்னா அவ அப்பத்தாடி, என்கிட்ட காட்டுடி. முடியாதுன்னா முடியாது. ஏன்? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? நானும் மதுவும் ஒண்ணு போல அண்ணனோட கல்யாணத்துக்கு துணி போட போறோம். அதை பார்த்து நீங்க எல்லாருமே மூக்கு மேல வரல வைக்கணும். அந்த அளவுக்கு அடி எடுத்து வச்சிருக்க. சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு கூட மது எங்களுக்கு அந்த சரியா கெட்டி காமிச்சா. ஐயோ, என் பேத்தி சேலை கட்டினாலா? அப்ப அழகா இருந்திருக்குமே. ஐயோ, நான் பார்க்காம போயிட்டேனே. அப்பத்தா, அப்ப நான் சேலை கட்டினாலும் அழகா இருக்கும்ல? அழகாத்தான் இருக்கும். ஆனா உன்னை விட என் பேத்தி தான் அழகா இருப்பா. ஓஹோ அப்படியா? அப்ப உனக்கெல்லாம் சேலையை காட்ட முடியாது. உன் பேத்தி தானே அழகா இருப்பா. போய் ஊர்ல போய் உன் பேத்திய காட்ட சொல்லு. ஊருக்கு போய் நான் எனத்துக்கடி பார்க்கணும். என் பேத்தி கெட்டிட்டு வருவா, நான் அன்னைக்கே பாத்துக்கிறேன். அப்ப அன்னைக்கே பேத்துக்க, என்ன விடு. கடை எடுவிட்டு சிரிக்கி, உன்னை விட என் பேத்தி அழகா இருப்பான்னு சொன்னது ஒரு குத்தம்மா? ஆமா குத்தம்தான். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதாண்டி உண்மை. பார்த்தா எனக்கு ஏன் எதையும் மறந்த மாதிரி தோணுது. எதையும் மறந்துட்டேன். என்னத்த மறந்தேன்? அவனை போட்டோ எடுக்க சொன்னேன்ல, என் போனுக்கு அனுப்பிவிட சொன்னேன்ல, இவன் அனுப்பியே விடல. இரு இன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் பாக்குறது உண்மையா? மதுவோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அதுவும் நான் வந்தது கூட தெரியாம. ஆமா, இது மதுவோட வீட்டுல எடுத்த போட்டோ மாதிரி இல்லையே. ஓ, எடிட் பண்ணிருக்கான். இவன் எனக்கு மதுவோட போட்டோவை எடிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இன்னும் 3 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவன் ஏன் மதுவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான்? ஏய் வெற்றி, ஐஷு, என்ன பண்ணிட்டு இருந்த நீ? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. போய் சொல்லாத. நீ என்ன பண்ணல நான் பார்த்துட்டேன். ஐஷு, போன் எடு. எதுக்கு? உன் போனை எடுன்னு சொன்னேன். இரு நானே எடுத்தேன். என்னடா இது? என்ன இது? ஐஷு, உங்க எடுத்த போட்டோவை எதுக்காக இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்க நீ? அது வந்து அங்க எடுத்தது நல்லா இல்ல, அதனாலதான் இப்படி எடிட் பண்ணா நல்லா இருக்கும்ல, அதான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். போட்டோ நல்லா இருந்தா உனக்கு என்ன, நல்லா இல்லைன்னா உனக்கு என்ன? நான் தான் எனக்கு அனுப்பி வச்சுட்டு டிலீட் பண்ணணும்னு சொன்னா இல்லையா? இன்னும் உனக்கு 3 நாள்ல கல்யாணம், வேற பொண்ணோட கல்யாணம். அதை விட்டுட்டு இப்ப போய் மதுவோட போட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அது வந்து ஐஷு, சும்மா மழுப்பாத சரியா? இது மட்டும் தானா, வேற ஏதாவது வச்சிருக்கியா? இது மட்டும் தான் ஐஷு. அது வீட்டுக்குள்ள எடுத்ததுனால ஒரு மாதிரி டல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனாலதான் இப்படி எடிட் பண்ணி வச்சிருந்தேன். உனக்கு அனுப்பி வச்சுட்டு டிலீட் பண்ணிடுவேன். எனக்கு அனுப்பி வச்சுட்டு டிலீட் பண்ணிடுவியா? இப்ப பாரு என்ன பண்ற ஐஷு? என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன்னதான் கேக்குறேன், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னாச்சுன்னு இப்ப கத்துற நீ? என்னடா இதெல்லாம்? இன்னும் 3 நாள்ல வேற பொண்ணோட உனக்கு கல்யாணம். நீ என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? எப்படி பண்ணி வச்சிருக்கேன்? என்னடா இதெல்லாம்? இன்னும் 3 நாள்ல உனக்கு கல்யாணம்டா, அதுவும் வேற பொண்ணோட. ஆனா நீ மது கூட எடிட் பண்ணி வச்சிருக்க. பாரு ஐஷு, இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்காதா? கல்யாணம் நடக்காதுன்னா? கல்யாணம் நடக்காதுன்னா நடக்காது. டேய், என்ன ஆச்சுடா உனக்கு? கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க.
இது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? அம்மாக்கெல்லாம் தெரியாது. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க நீ? உன் மனசுல அப்ப மதுதான் இருக்காளா? ஆமா, என் மனசுல மதுதான் இருக்கா. நீ எதுக்காகடா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? அம்மாவுக்காகத்தான். இன்னும் எதுக்காக மதுவை பிடிச்சிருக்குன்னு சொல்ற? அம்மாக்காக நான் அம்மா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியதானே? நீ 2 பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்க வெற்றி. இது உனக்கு தெரியுதா இல்லையா? இங்க பாரு ஐஷு, இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியதானே? ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு வெற்றி, இதெல்லாம் நல்லதுக்குல்ல. நான் இதை இப்பயே அம்மாட்ட சொல்ல போறேன். போய் சொல்லு. என்னடா பேசிட்டு இருக்க? அம்மா, உனக்கு மதுவை பிடிச்சிருக்கா இல்ல அம்மா பார்த்து வச்சிருக்க பொண்ணை பிடிச்சிருக்கா? சொல்லு ஐஷு, உனக்கு மது அண்ணியா வரணும்னு ஆசைப்படுறியா இல்ல அம்மா பார்த்த பொண்ணு, அதுவும் யாருக்குமே பிடிக்காத பொண்ணு அண்ணியா வரணும்னு ஆசைப்படுறியா? என்னடா கேள்வி இது? எந்த நேரத்துல என்ன கேள்வி கேட்கணும்னு உனக்கு விவசாய இல்ல? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கு மது அண்ணியா வர்றது பிடிச்சிருக்கா இல்ல அந்த பொண்ணு அண்ணியா வர்றது பிடிச்சிருக்கா? மதுதான். ஏன்டா அந்த முடிவு? மதுவைதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா அம்மா பார்த்து வச்ச பொண்ணுக்கு நீ ஓகே சொல்லியிருக்க கூடாதுல்ல? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையிலயும் விளாண்டுட்டு இருக்க வெற்றி. அது உனக்கு தெரியுதா இல்லையா? அவளை எனக்கு பிடிக்கலதான். ஆனா ஒரு பொண்ணா இருந்து நான் யோசிக்கும் போது இதெல்லாம் பெரிய துரோகம் வெற்றி. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐஷு. ஆனா எனக்கு மதுதான் ஒய்ஃபா வரணும். எப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட போற? இன்னும் 3 நாள்ல. 3 நாள்ல கல்யாணம் நிக்கதான் போகுது. ஆனா யார் மனசும் கஷ்டப்படாம. யார் மனசும் கஷ்டப்படாம எப்படி? பொண்ணை கடத்த போறியா வெற்றி? வேணாண்டா, பாவம். நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறது பெரிய பாவம்டா. இதுல அந்த பொண்ணை கடத்தி தொலைஞ்சிடாதடா. இல்ல ஐஷு, நான் அந்த பொண்ணை கடத்த போறதில்ல. நான் என்னையே கடத்த போறேன். என்னடா சொல்ற? நீ உன்னை கடத்த போறியா? ஆமா ஐஷு, கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ள நான் தான் காணாம போவேன். பொண்ணு காணாம போகாது. என்னடா சொல்ற? பொண்ணுக்கும் எந்த கெட்ட பேரும் வராது, என்னோட குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எது சொன்னாலும் என்னையத்தானே சொல்லுவாங்க. என்னடா பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது யோசிச்சு பேசு வெற்றி. நீ காணாம போனாலும் பொண்ணத்தான் வெற்றி சொல்லுவாங்க. பொண்ணுக்கு என்ன குறையோ அதனாலதான் மாப்பிள்ளை விட்டுட்டு ஓடிட்டான்னு சொல்லுவாங்க வெற்றி. பாரு ஐஷு, அம்மா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளும் கஷ்டப்பட்டுட்டு நானும் கஷ்டப்பட்டுட்டு எப்படி வாழ முடியும்? நீயே சொல்லு. அந்த அளவுக்கு மதுவை விரும்புறியா என்ன? ஆமா ஐஷு, நான் எப்ப மதுவை பார்த்தனோ அப்ப இருந்து என் மனசு பூரா மதுதான் இருக்கு. மதுவை பாக்குறதுக்கு முன்னாடி வேணா அம்மா பார்த்த பொண்ணுக்கு நான் ஓகே சொல்லியிருக்கலாம். ஆனா எப்ப நான் மதுவை பார்த்தனோ என்னால முடியல ஐஷு. எங்க பார்த்தாலும் மதுதான் தெரியுறா. கண்ணை மூடுனா என் கனவுல கூட மதுதான் வரா. வெற்றி, இந்த விஷயம் எனக்கும் ராஜேஷுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப உனக்கு. ஐயோ போச்சு. அப்பதான் இதை மட்டும் பார்த்தா அவ்வளவுதான். எதுக்கு 2 பேரும் இப்படி சாக்கடிச்ச மாதிரி நிக்கிறீங்க? ஐயோ போச்சு. நீ தடிமாடு போனத்துக்கு பெட்ல இடம் போட்டு வச்சிருக்க. என்னது இது? ஏதோ போட்டா மாதிரி தெரியுது. அட, என் பேத்தியும் பேரனும் ஜோடியா நிக்கிறாங்க. போச்சுடா. இத மட்டும் யார்ட்டாச்சும் காமிச்சா அப்படித்தான். அதுவும் அம்மா ருத்ர தாண்டவ ஆடிரும். ஐயோ பேசாம இரு ஐஷோ, நானே பயத்துல நின்னுட்டு இருக்கேன். நீ வேற ஏன்டி பீதிய கலப்புற? வெற்றி, இந்த போட்டோ எப்படா எடுத்தீங்க? என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ போட்டோ எடுத்து வச்சிருக்கன்னு பாட்டி முடிவு பண்ணிருச்சுடா. என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? எப்ப நீ மதுவை கூட்டு போய் போட்டோ கடையில போட்டோ எடுத்த? ஐயோ அப்பத்தா, நான் போட்டோ எதுவும் எடுக்கல. வாடா, போய் சொல்லாத. இது போட்டா தான், எனக்கு நல்லா தெரியும். ஐயோ அப்பத்தா. வெற்றி சொல்லுடா, இந்த போட்டோ எப்படா எடுத்தீங்க? அப்பத்தா, நாங்க போய் எங்கேயும் போட்டோ எடுக்கல. பின்ன எப்படி இந்த போட்டோ வந்துச்சு? யார்கிட்ட போய் சொல்ற? சொல்லுடா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சரி, இன்னும் 3 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என் பேத்தி கூட ஜோடியா நிக்கிற? சொல்லு, இப்ப பதில் சொல்லு. அப்பத்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ நான் சொன்னேன்ல, உன் மனசுல என் பேத்தி மட்டும்தான் இருக்குன்னு. அது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு பத்தியா? இந்த விஷயம் அப்பத்தாக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? அப்பத்தாக்கு சந்தேகம் இருந்துச்சு. அப்ப உனக்கு மதுவை பிடிச்சிருக்குன்னு அப்பத்தாக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்பத்தா, இவனுக்கு மதுவை பிடிச்சிருக்க மாதிரி மதுவுக்கும் அண்ணனை பிடிச்சிருக்கா? தெரியலையே. என்ன அப்பத்தா சொல்ற? என் மனசுல இருக்கத புரிஞ்சுக்கிற உனக்கு மதுவோட மனசுல என்ன இருக்குன்னு புரியாதா? பாரு வெற்றி, நீ என் பக்கத்திலேயே இருக்க. அதனால உன்னை பாக்குறப்பலாம் நீ என்ன நினைக்கிற, என்ன செய்யறன்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். அதனால உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா அவ அப்படி கிடையாது. ஆமா வெற்றி, அப்பத்தாக்கு மது மனசுல என்ன இருக்குன்னே தெரியாது. ஏன் ஐஷு, நீயும் மதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே? உங்ககிட்ட என்னை பத்தி ஒரு தடவை கூட பேசினது இல்லையா என்ன? ஐ மீன், என்னை விரும்புறேன்ற மாதிரி எதுவும் பேசினது இல்லையா?
அந்த மாதிரி எதுவும் பேசினதில்லண்ணா. ஒருவேளை பிரியாக்காட்ட பேசியிருப்பாளா என்னமோ. ஆனா என்கிட்ட எப்பயுமே அப்படிலாம் பேசினதே கிடையாது. ஏண்டா நீ வேற கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு பேசிட்டு இருக்க. ஒருவேளை மது மனசுல நீ இல்லாம உன்னை பிடிக்காம இருந்தா என்ன பண்ணுவ? அப்பத்தா ஏய் என்னடா சொல்றா இவ? ஐயோ சாரி வெற்றி, அப்பதான் இருக்கிறது ஞாபகமே இல்லாம நான் பாட்டுக்கு ஏதோ உளறிட்டேன். இவ சொல்றது உண்மையா வெற்றி? ஆமா பத்தா, நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன். என்னடா சொல்ற? இது உன் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அம்மாக்கெல்லாம் தெரியாது அப்பத்தா. ஐயோ அவன் என்னடா பொண்ணை கடத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் என்னடா கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த கல்யாணத்துல என்ன நடக்கும்? டேய் வெற்றி, எப்படி அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போற? அதுக்கு ஒரு வழி பண்ணி வச்சிருக்கேன் அப்பத்தா. என்னடா பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்னு யாருக்கும் தெரியாது. டேய் என்கிட்ட சொல்லுடா. உன்கிட்ட சொன்னா நீ தாத்தாட சொல்லிடுவேன். டேய் உன் தாத்தா மேல சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டா. ஐயோ அப்பத்தா, நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னே தெரியாது. அதுக்குள்ள உன்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லுன்னு எல்லாரும் கேட்டா என் பிளான் ஒர்க் அவுட் ஆகாமையே போயிரு. அப்பத்தா தயவு செஞ்சு என் பிளான் என்னன்னு கேட்காத. ஓ அப்படியா? அப்ப சரி. அப்பத்தா இந்த விஷயத்த மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாத. உன் காலில் கூட விழுந்து கேட்குறேன். சரிடி. நான் போய் இந்த போட்டாவை உங்க தாத்தன்ட்ட காட்டிட்டு வரேன். அவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஐயோ என்ன அழகு! என் பேரனுக்கு ஏத்த ஜோடி என் பேத்தி தான். சும்மாவே நீ ஆடுவ. இதுல உன் பேத்தி மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா உன்னை பிடிக்க முடியாது போலயே. போடி அங்கிட்டு. பாத்தியா பாத்தியா என் பேரனும் பேத்தியும் எப்படி ஜோடியா ஒன்னா அழகா இருக்காங்க பாரு. ஜோடியா ஒன்னா இருக்காங்கன்னு வேணா சொல்லு, அழகா இருக்காங்கன்னு சொல்லாத. ஏன் என் பேரனுக்கும் பேத்திக்கும் என்ன குறைச்ச? உன் பேத்திக்கு வேணா ஒன்னும் குறைச்சல்லாம இருக்கு. உன் பேரனுக்கு நிறைய குறையா இருக்கு. நீ விட அப்பத்தான், அவ பொறாம பிடிச்சவ, அப்படித்தான் பேசுவா. தானே பொறாம பிடிச்சவன் தான். என் பேரனுக்கு என்ன குறைச்சல்? எவ்வளோ அழகு என் பேரன். ஏன் அப்பத்தா, எங்க ஜோடி பொருத்தம் அழகா இருக்குல்ல? இப்ப அம்மாவை கூப்பிட்டேன்னா தெரியும் ஜோடி பொருத்தம் அழகா இருக்கா இத கலவரமா இருக்கான்னு. அவகடக்கா உங்க ஜோடி பொருத்தம் அம்சமா இருக்குடா. அப்ப இதை உங்க தாத்தாட்ட காட்டிட்டு வரேன்டா. ஐயோ அப்பத்தா, காரியத்தையே கெடுத்துறாத. நீ தாத்தாட்ட கட்ட போறேன்னு வேற யாராவது வாங்கி பார்த்துட்டு அம்பிடுத்தான் என் ஜோலி முடிஞ்சிடும். ஆமாமா அதுவும் சரிதான். உங்க தாத்தாட்ட நான் அப்புறமா காட்டிக்கிறேன். ஏன்னா அந்த ஜோதி வைத்தறிச்சல் பிடிச்சவ ரூமுக்கு முன்னாடியே உக்காந்துட்டு இருப்பா. அதனால நான் என்ன கொண்டு போறேன் என்ன கொண்டு வரேன்னு பார்த்துட்டே இருப்பா. அதனால இதையும் வாங்கி பார்த்தாலும் பார்த்துருவா. அதனால நான் அப்புறமா கட்டிக்கிறேன். வெற்றி எனக்கு பயமா இருக்குடா. எதுக்கு? நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயம்? அம்மா எனக்கும் அதுக்கும் ஒன்னும் போல ட்ரெஸ் எடுத்ததுக்கு தகுதி தராதரா வேண்டாமா? அவ கூட போய் ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. இப்ப நீ அவளை விரும்புறேன்னு அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்டா. என்ன நடக்கும்னே தெரியலடா. என்ன விஷயம் சொல்ற? இப்படி இல்லாம அம்மா பேசுனாங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பேத்திய பார்த்து அப்படியெல்லாம் சொல்லியிருப்பா. இவ என்ன தகுதி தராத இடத்தோட இந்த வீட்டுக்கு வந்தா? ஐயோ அப்பத்தா, இன்னைக்கு அவளை போய் ஒரு வழி பண்ணல. ஐயோ அப்பத்தா, உன் காலில் கூட விழுகிறேன். இதை கேட்டு போய் நீ மட்டும் சண்டை போட்ட இங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாம் அம்மாக்கு தெரிஞ்சிடும். தயவு செஞ்சு எதுவும் பேசாம இரு. அம்மா ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? இதுல என்ன பேச்சு? தகுதி தராதரம் இதெல்லாம் யார்கிட்ட பழகுனாங்க? வேற யார்கிட்ட பழகிருப்பா? அதான் அவ அண்ணே அண்ணின்னு ஒரு குடும்பமே இங்க வந்து இருக்கு. அவங்க அம்மாக்கு சொல்லி தந்துட மாட்டாங்க. அப்பத்தா, அந்த குடும்பத்தை இந்த வீட்டுல இருந்து காலி பண்ணணும். அப்பத்தா, இவனை வர சொல்ல எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பயே இப்படி பண்ணா இவங்கிட்ட அத்தனை பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்கேன். இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்பா எப்போ வர சொன்னா எப்போ வர? நீ என்ன சார், எதுக்கு பயப்படுறீங்க? ஏன்பா இப்பயே நீ இப்படி பண்ணனா உன்னை நம்பி என் பொண்ணோட வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கேன். நீ சரியா முடிச்சிருவியா? என்ன சார், நீ ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு போய் இப்படி கன்ஃபியூஸ் ஆயிக்கிறியே. இப்பயே எப்படின்னா நம்ம பொண்ணை கடத்த போறோம். இப்பா சத்தமா பேசாத. பயம் இருக்குல்ல? என்ன நம்பி விட்டுருக்கல சார். எதுக்கும் பயப்படாம நீ போய் வீட்டுல நிம்மதியா தூங்கு. அந்த பொண்ணை நான் நாளைக்கே கடத்துறேன். அப்பா நீ மட்டும் நான் சொன்ன வேலையை நல்லபடியா முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு புண்ணியமா போகும். என் பொண்ணோட வாழ்க்கையும் நல்லபடியா அமைஞ்சிடும். புண்ணியம் யாருக்கு சார் வேணும்? நீ சொன்ன மாதிரி 10 லட்சத்தை என் கையில எடுத்து வச்சுட்டா என் காரியம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீயும் சந்தோஷமா இருக்கலாம், நானும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன சார், காசு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன், எடுத்துட்டு வந்திருக்கியா இல்லையா?
எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா, இதுல 5 லட்சம் இருக்கு. நீ உன்னோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் மீது 5 லட்சத்தை வாங்கிக்கிறலாம். என்ன சார் இப்படி பண்ணிட்டியே? ஏன்பா என்னாச்சு? நீ கேட்ட மாதிரி 10 லட்சத்தை கொடுக்க நான் ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு சார், நம்ம கிட்ட இந்த சில்லறையா கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. நான் கேட்ட அமௌண்ட்டு ரவுண்டா வந்துச்சுன்னா நீ சொன்ன வேலை நடக்கும், இல்லைன்னா நீ வேற யாரையாவது பார்த்துக்க. ஏப்பா, 5 லட்சம் உனக்கு சில்லற காசா? என்ன சார், நான் எப்பயுமே ரவுண்டா தான் வாங்கி பழக்கம். நீ என்னடானா 5 லட்சம் இப்ப 5 லட்சம் அப்புறம்னு பகிர்ந்துக்கிட்டு இருக்க. ஏன்பா, நீ சொன்ன வேலையை முடிக்கலன்னா நான் என்ன பண்றது? இங்க பாரு சார், என்னை நம்பி இந்த வேலையை நீ கொடுத்துருக்க. ரவுண்டா கொடுத்தா கூடு, இல்லைன்னா நீ வேற யாராவது வச்சு முடிச்சுக்க. நான் கிளம்புறேன். ஐயோ, இவன் போயிட்டானா? இப்ப போய் நான் வேற ஆளை எங்க பிடிக்கிறது? எப்பா எப்பா, அந்த நில்லுப்பா, நீ சொன்ன காசை வாங்கிக்கப்பா. என்ன சார் நீ அங்கிட்டும் விட மாட்டிக்கிற, இங்கிட்டும் விட மாட்டிக்கிற. என்னதான் முடிவு பண்ணியிருக்க சொல்லு. எப்பா, உன்னை நம்பி நான் அந்த வேலையை ஒப்படைச்சிருக்கேன், நல்லபடியா முடிச்சு கொடுத்துருவேல. பாரு சார், என் மேல நம்பிக்கை இருந்தா நீ முழு காசையும் கொடு, இல்லைன்னா கொடுக்க வேணாம்னு நானே சொல்லிட்டேன். ஒருவேளை உன்னால முடிக்க முடியலன்னா? பாத்தியா, நீயே இப்படி நெகட்டிவா பேசுனா அப்புறம் என்ன அர்த்தம்? நீயே வேற யாரையாவது வச்சு முடிச்சுக்க சார். இல்லப்பா, உனக்கு நான் ரவுண்டா 10 லட்சத்தை கொடுத்துட்றேன், நீயே இந்த வேலையை முடிச்சு கொடுத்துரு. என் பொண்ணோட வாழ்க்கையே உன் கையில தான்ப்பா இருக்கு. சரி சார், பயப்படாத. அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டேல, இனி உன் பொண்ணோட வாழ்க்கை என்னோட கையில, சரியா? ஒருவேளை நீ சொன்ன மாதிரி நீ கொடுத்த காரியத்தை நான் முடிக்கலனா நீ கொடுத்த காசை நீயே திரும்பி வாங்கிக்க சார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ நல்லபடியாக இந்த காரியத்தை முடிச்சா அதுவே எனக்கு போதும். பொண்ணோட ஃபோட்டோ உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருக்கேன். அதைத்தான் அன்னைக்கே அனுப்பி விட்டியே சார், அப்புறம் என்ன? இந்தப்பா, இதில் 5 லட்சம் இருக்கு, மீதி 5 லட்சத்தை அப்புறமா வாங்கிக்க. அப்புறமா நான் எப்போ? ஒரு 5 மணிக்கு மேலே வாங்கிக்கப்பா. சரி சார், நீங்காட்டியும் தான் நான் இப்படி பிரித்து வாங்குறேன். இதே வேற ஆளாவது இருந்தா ரவுண்டாக தான் வாங்குவேன். சரிப்பா. இங்கே பாரு சார், நீ எதை நினச்சும் பயப்படாத. இனிமே கல்யாண பொண்ணு நம்ம கையில். கல்யாண பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல உன் பொண்ணு கண்டிப்பாக இருக்கும். என்கிட்ட விட்டுட்டேல, இனிமே என்னோட பொறுப்பு இது. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.